புரோரேட்டா பேசிஸ்ல அவங்க மக்கள் தொகை அடிப்படை மட்டுமல்ல, மற்ற புரோரேட்டா அடிப்படையில அந்த சீட்டுகள் அதிகமாகும். நம்முடைய பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக பாராளுமன்றத்தில் சொல்லி இருக்கின்றார்கள், விகிதாச்சார அடிப்படையில் இன்னைக்கு எவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்களோ இந்தியா முழுவதும் விகிதாச்சார அடிப்படையில் அதே உயர்வு இருக்கும் பொழுது எந்த மாநிலத்திற்கும் ஒரு சீட்டு கூட குறையாது என்பதை நம்முடைய பிரதமர் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார். और मैं फिर से एक बार कोयम्बतूर की ये पवित्र भूमि पर से दक्षिण के सभी राज्य की जनता को आश्वस्त करना चाहता हूं कि मोदी जी ने निश्चित रूप से आपके सभी हितों की रक्षा कर डिलिमिटेशन में आपका एक भी सीट प्रोरेटा कम न हो और जो बढ़ोतरी होगी इसमें उचित हिस्सा दक्षिण भारत के राज्यों को भी मिलेगा. इसमें कोई शंका रखने की जरूरत नहीं है. இந்த நேரத்தில் நான் அனைவருக்கும் சொல்லிக் கொள்வது, தென்னிந்திய மாநிலங்கள் அனைவருக்கும் இப்ப புதுசாக தொகுதி மறுசீரமைப்பில் வழங்கப்படும் இந்த புதிய சீட்டுகள் அத்தனையிலும் எந்த குறைபாடும் இல்லாமல் தலைவர் அவர்கள் கூறியபடி விகிதாச்சார அடிப்படையில் ஒதுக்கப்படும் அந்த சீட்ல தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஒட்டுமொத்தமாக கூடுதலான சீட்டுகள் தான் கிடைக்குமே தவிர யாருக்கும் எந்த குறைவும் ஏற்படாது என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். मित्रों, तमिलनाडु के सीएम हमेशा मोदी सरकार ने तमिलनाडु को अन्याय किया इसकी बात करती. मैं आज सीएम साहब को कहने आया हूं, अगर आप सही बोलते हैं तो कल मेरी बात का जवाब तमिलनाडु की जनता के सामने देंगे. तमिलनाडु, एक मिनट, आप गोलमोल बात मत करिए. मैं आज स्टेटिस्टिक के साथ हमारा अकाउंट लेकर आया हूं, इसका जवाब देना. மாண்புமிகு முதல்வர் அவர்களே, உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், நீங்க தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய பொய்யை சொல்லி துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்க முன்னாடி புள்ளி விவரங்களோடு நிற்கிறேன். அதாவது நீங்க இது மாதிரி இல்லாத கற்பனையை இந்த தொகுதி மறுசீரமைப்புல மக்களுக்கு இழப்பு ஏற்படுகிறது என்பதை தெரிவிப்பது கண்டிக்கத்தக்கது. உண்மையை நான் உரைத்திருக்கிறேன். நீங்க எனக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க. இல்லை என்பதை நான் அறுதியிட்டு கூறிவிட்டேன். எனக்கு பதில் சொல்ல நீங்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். எதன் அடிப்படையில் இப்படி ஒரு பொய்யை சொல்கிறீர்கள் என்று நீங்கள் பதில் கூற வேண்டும். मित्रों, यूपीए की सरकार थी, 10 साल तक चली, 2004 से 14 तक, और उसने तमिलनाडु को डिवोल्यूशन और ग्रांटेड एड में 10 साल में 1,52,901 करोड़ रुपीस दिया. அதாவது 2004 இருந்து 14 வரைக்கும் நம்முடைய 10 ஆண்டு கால ஆட்சியில 14 இருந்து 24 வரைக்கும் இந்த 10 ஆண்டு கால नहीं यूपीए सरकार, आप लिखिए जरा. हाँ जी, यूपीए सरकार ने 10 साल में 1,52,901 करोड़ रुपीस तमिलनाडु को दिया. அதாவது 2004 இருந்து 14 வரைக்கும் நடைபெற்ற யூபிஏ கவர்மெண்ட் ஆட்சியில டெவல்யூஷன், கிராண்ட் இன் எய்ட், அதாவது இந்த திட்டங்களுக்காக வழங்கப்படும் மானிய தொகை உட்பட கொடுக்கப்பட்ட மொத்த தொகை 1,52,901 கோடி ரூபாய். और मोदी सरकार ने 2014 से 24 10 साल में 1,52,000 की कंपैरिजन में 5,337,000 करोड़ रुपीस दिया. மோடி அவர்கள் ஆட்சி 2014 இருந்து 24 வரை நடைபெற்ற போது இதே போல திட்டங்களுக்கான தொகையும் மானிய தொகையும் சேர்த்து வழங்கப்பட்ட தொகை நீங்க 1,52,000 கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா 5,01,337 கோடி ரூபாய், 5 மடங்கு கிட்டத்தட்ட அதிகமாக தரப்பட்டிருக்கிறது. यूपीए ने 10 साल में 1,52,000 करोड़ और मोदी जी ने 10 साल में 5,08,000 करोड़ रुपीस
तमिलनाडु को दिया है। யூபிஏ அரசு கொடுத்தது 1,52,000 சில்லற கோடி. ஆனா மோடி அவர்கள் கொடுத்தது 5,08,337 கோடி. और इसके अलावे 1,43,000 करोड़ इंफ्रास्ट्रक्चर डेवलपमेंट के लिए अलग से दिया है। இது மட்டும் இல்லாமல் 5 லட்சம் கோடிகள் இல்லாமல் கட்டுமான பணிகளுக்காக 1,43,000 கோடி வழங்கப்பட்டுள்ளது. और स्टालिन साहब, आप तमिलनाडु की जनता को कह रहे हैं कि मोदी सरकार अन्याय कर रही है। अन्याय तो तब होता था जब आप यूपीए सरकार में हिस्सेदार थे, आपके मंत्री वहां थे, तब तमिलनाडु को अन्याय हुआ है। ஸ்டாலின் அவர்களே, நீங்க மக்களிடம் பொய் சொல்லுகிறீர்கள். மோடி அரசு எங்களுக்கு நிதியை தரவில்லை என்று நீங்கள் ஒரு பச்சை பொய்யை சொல்லுகிறீர்கள். உங்களிடம் நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், எந்த யூபிஏ அரசுல நீங்க ஆட்சியில் இருந்தீங்க இல்லையா, கூட்டணி ஆட்சியில, அப்பதான் நீங்க தமிழ் மக்களுக்கு உண்மையான துரோகத்தை செய்திருக்கிறீர்கள். इसके अलावे 2,000 करोड़ का मदुरई एम्स, 6,400 करोड़ मत्स्य पालन के लिए, कृषि संबंधी फंड, आपदा प्रबंधन डिजास्टर मैनेजमेंट का फंड, पेट्रोलियम और नेचुरल गैस संबंधी 9,000 करोड़ और कई सारे स्मार्ट सिटी और मेट्रो का पैसा नरेंद्र मोदी सरकार ने दिया है। எய்ம்ஸுக்காக 2,000 கோடி ரூபாய், மீன்வளத்துறை பராமரிப்பதற்காக 6,000 கோடி ரூபாய், 6,000. இது இல்லாம இந்த மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர் பாதுகாப்பு நிதிக்காகவும், இன்னும் சொல்ல போனால் பல்வேறு மத்திய அரசின் நலத்திட்டங்களுக்காக ஏராளமான தொகைகள் தமிழகத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. मित्रों, आने वाले दिनों में तमिलनाडु के अंदर भ्रष्टाचार, कानून और व्यवस्था, महिलाओं की असुरक्षा और देश विरोधी गतिविधियां डीएमके सरकार में जो चल रही है, वो लेकर तमिलनाडु के घर घर में जाना है। நீங்கள் எல்லாம் இந்த திமுக ஆட்சியின் அவலங்களை எல்லாம் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போங்க. அவங்க ஆட்சியில் நடக்கிற அவலங்கள், ஊழல்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இன்மை, இந்த மாதிரியான விஷயங்களை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்கும் நம்முடைய தொண்டர்கள் கொண்டு செல்ல வேண்டும். और मोदी जी ने जो लाखों करोड़ों रुपए का डेवलपमेंट के लिए फंड तमिलनाडु की जनता के लिए दिया है, तमिल गौरव के लिए, तमिल भाषा के लिए और तमिल संस्कृति के लिए जो काम किया है, वो लेकर हर घर में जाकर जनता के साथ संवाद करना है। தமிழ் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டின் வளத்திற்காகவும் லட்சக்கணக்கான கோடிகளை பல்வேறு திட்டங்களுக்கு ஒதுக்கி தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு இதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கும் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் கொண்டு போய் நீங்க இந்த எல்லா திட்டங்களையும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். और मैं अंत में फिर एक बार भारतीय जनता पार्टी के प्रिय कार्यकर्ताओं को भरोसा दिलाना चाहता हूं कि तमिलनाडु में मुंबई और हरियाणा से भी बड़े बहुमत के साथ एनडीए की सरकार बनने जा रही है। உங்க அத்தனை பேருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை அறுதியிட்டு கூறுகிறேன், மகாராஷ்டிரால பெற்ற வெற்றி, ஹரியானால பெற்ற வெற்றி, இதையெல்லாம் தாண்டி மிக பெரும் வெற்றியை வரும் தேர்தலில் பாஜக தமிழ்நாட்டில் பெறப்போகிறது. आज तीनों कार्यालय का उद्घाटन हुआ है। मैं मनपूर्वक हमारे तीनों जिला अध्यक्ष और वो जिले की पूरी कैडर को बहुत बहुत शुभकामनाएं देना चाहता हूं और आशा करता हूं कि ये कार्यालय एक जनसंपर्क का माध्यम बनेंगे और हम ये तीनों जिलों में हर व्यक्ति तक कमल के फूल को पहुंचाएंगे। நான் இந்த 3 மாவட்ட தலைமையகங்களையும் அலுவலகங்களையும் திறந்து வைத்திருக்கிறேன். இந்த 3 மாவட்ட தலைவர்களுக்கும், இது அமைவதற்காக பாடுபட்ட ஒவ்வொரு காரியகர்த்தா அவர்களுக்கும் நான் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 3 கட்டிடங்களும் நான் முன்னர் சொன்னது மாதிரி மக்கள் கூடும் இடமாக, நம்முடைய மக்கள் பிரச்சனைகளை கவனிக்கும் இடமாக, ஒரு கோவிலை போல மிகச் சிறப்பாக அமைய வேண்டும். அதற்காக எல்லாரும் பாடுபட வேண்டும். आप सभी का बहुत बहुत धन्यवाद। मेरे साथ दोनों हाथ उठाकर एनडीए सरकार बनाने का संकल्प लेकर बोलिए, भारत
माता की, जय भारत माता की, जय वंदे मातरम, वंदे। मातरम। सभी का बहुत बहुत धन्यवाद।